Assalamualaikum warahmatullahi wabarakatuh. Alhamdulillah. Innal hamdalillahi nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruh. Wa na'udzu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu wa man yudlil fala hadiya lahu. Asyhadu an la ilaha illallah wahdahu la syarika lahu وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وكل أمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலிலே சிறந்தது என்பதுமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் மார்க்கத்தில் இல்லாத புதுமை ஒவ்வொன்றும் பிதஅத் என்றும் அந்த பிதஅத் வழிகேடு என்றும் அந்த வழிகேடு நம்மை நரகத்தின் பால் கொண்டு சேர்க்கும் என்றும் நபிகளின் எச்சரிக்கையை நிறைவேற்றியதாக எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே என்பதுமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் அவர்களை அப்படியே பின்பற்றினான சத்திய சகாபாக்கள் மீதும் தாரியங்கள் மீதும் பரோதாரியங்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் ஏனைய முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் ரட்சா பெருமையும் என்றென்றும் மீது நிலையப்படாது. உங்களிடம் எனக்கு பேச கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு நன்மையும் தீமையும் சமமாக. இந்த தலைப்பின் கீழதான் இன்னைக்கு நான் உங்க முன்னாடி பேச வந்திருக்கேன். மனிதனா படைக்கப்பட்ட நாம அன்றாடம் நம்முடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகளை கடந்து வாழக்கூடிய நிலைகள் இருக்கும். அன்றாடம் நம்மளுடைய வாழ்க்கையில இருவேறு பாதைகளை கடக்கக்கூடிய நிலைகள் இருக்கும். அது என்னென்ன? ஒண்ணு நன்மையின் பாதை, மற்றொன்று தீமையின் பாதை. நாம் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையிலும் நன்மையும் இருக்கு, தீமையும் இருக்கு. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் நன்மையான செயலும் இருக்கு, தீமையான செயலும் இருக்கு. நம்ம எண்ணக்கூடிய ஒவ்வொரு எண்ணத்திலையும் நன்மையான எண்ணங்களும் இருக்கு, தீமையான எண்ணங்களும் இருக்கு. இந்த இருவேறு பாதைகள்ல முடிவுங்கிறது எதை நோக்கி போகுது? இதன் இரண்டோட முடிவும் ஒரே மாதிரி இருக்குமா? ஒரே தருணத்தை நமக்கு பெற்றுத்தரக்கூடிய முடிவா இருக்குமா அப்படின்னு சிந்திக்கக்கூடிய மக்களா நம்ம இருக்கணும். அல்லாஹ் சொன்னா தன்னுடைய திருமறையில இரவும் பகலும் சமமாகுமா? எல்லாம் கேட்கலாம் நம்ம எதாவது. அதே அத்தியாயத்துல அடுத்த வசனத்துல எல்லாம் சொல்லணும். குருடனும் பார்வையுள்ளவனும் சமமாவானா? ஒரு குருடன் அவனுடைய நிலையிலும் பார்வையுள்ளவன் அவனுடைய நிலையிலும் சமமான நிலையா இருக்கணும் அப்படின்னு எல்லாம் கேட்கிறான். அடுத்தது எல்லாம் கேட்கிறான். ஹல் எத்தனைகளின் யாழவோ ஒன்னீன நான் எவ்வளவோ அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவார்களா நல்லா கேட்கிறான். இப்படி இரவும் பகலும் சமமாகுதான் கேட்கிறான். குருடனும் பார்வையிலோட சமமாவான்னு கேட்கிறான். அறிந்தவரும் அறியாதவரும் சமமாவானான்னு கேட்கிறான். ஓமா எத்தனை எல்லாரும் இருவோடு உள்ளவனும் இரண்டவரும் சமமாவானான்னு கேட்கிறான். இது எல்லாமே எந்த அளவுக்கு சமமாகங்களோ அது போலத்தான் இது உண்மையும் தீமையும் சமமாகாது. இதை பற்றி அல்லாஹ் தன் திருமணத்தை சொல்லும் போது அம்சமும் செய்யாது. நன்மையும் தீமையும் சமமாகாது அப்படின்னு அண்ணா சொல்றான். உங்கள் இடத்துல ஒரு கெட்ட வார்த்தை, ஒரு அசிங்கமான வார்த்தை, ஒரு தரக்குறைவான வார்த்தை, ஒரு கேவலமான வார்த்தை உங்கள் இடத்துல பேசுறாங்க. அதுக்கு நீங்க அதே மாதிரி அசிங்கமான கெட்ட அவமதிப்பான தரக்குறைவான வார்த்தைகளை உதவிச்சுன்னா அவருக்கும் உங்களுக்கும் இடையில என்ன ஏற்படும்? ஒரு பகைமை, ஒரு வெறுப்பு, ஒரு குரோதம்,
அது காமனான ஒரு விஷயம். ஆனா ஒருவர் நம்மளுக்கு தீமை செய்யறது, அந்த தீமையை நம்ம அவர்கள் நன்மையின் மூலமா வழிநடத்துறோம்னா அதுதான் ஒரு உன்னதமான குணம். ஒருவர் கோபப்படும் போது நானும் கோபப்படுறேன் அப்படின்னு சொல்றது ஒரு ஈமானிய வலிமையுள்ள ஒரு நேர்மையால பண்ணக்கூடாது. அவர் சத்தமா பேசுறாரு, அவருக்கு மேல நான் சத்தமா பேசினாதான் என்னுடைய பொருத்தங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மக்களாத்தான் இந்த மூலம் நம்ம இருக்கிறோம். அல்ல நன்மையும் தீமையும் சமமாகாதுன்னு சொன்ன அதை தொடர்ந்து சொன்னா இதுவா உள்ளது ஆசை. தீமை என்ற ஒரு விஷயத்துல அழகானதை கொண்டு தடுத்துக்கோன்னு சொல்றாங்க. இங்க அல்லா வெறும் நல்லது அழகானது மட்டும் சொல்லாம ஆசை என்ற வார்த்தையை பயன்படுத்துறான். மிகச்சிறந்த முறையில் அதை தடுத்துக்கோன்னு அல்லா சொல்றான். சுபஹானல்லாஹ். ஒரு தீமையே நடக்கக்கூடிய இடத்துல அதை எடுத்து சொல்லும் விதங்கிறது நன்மையா மாறினா நம்மளுடைய நிலை உயர்ந்த நிலையா இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு பார்க்கணும். ஒருவர் நம்மளை பார்த்து ஒரு அசிங்கமான வார்த்தையை கேட்கிறார், நமக்கு கோபம் வருது. கோபங்கிறது ஒரு சைத்தானுடைய செயல். அதன் காரணமா நம்ம என்ன செய்வோம், அந்த ஸ்பார்க்கு என்ன பண்றதோ நமக்கு கொடுக்கும். அப்ப அது எப்படி நம்மளை நன்மையின் பாதையில கொண்டு போய் சேர்க்கும்? தீமைக்கு நன்மை செய்வது என்ற ஒரு நிலை என்றால் அதை விட ஒரு உன்னதமான நிலை இருக்கு. அது என்ன புரியுமா? ஒரு தீமையே நம்மளுக்கு செய்த மனிதனுக்கு அல்லாஹ்விடத்துல அவனுடைய நன்மைக்காக வேண்டது, அது ஒரு உன்னதமான விஷயம். தீமைக்கு நன்மையை வேண்டதுங்கிறது ஒரு மனிதனிடத்துல எந்த அளவுக்கு முக்கியமா வருதுன்னு நல்லா சொல்லிட்டாங்கன்னா அப்படி நீ நடந்தீனா உனக்கும் அவருக்கும் இடையில் பகைமையா இருந்தவன் சிறந்த நண்பரை போலாம், நெருங்கிய நண்பரை போலாம்னு நான் சொல்றேன். அப்போ ஒரு தீமைக்கு நன்மையான பதில் அளிக்கிறதுங்கிறது பகைமையை போக்குது, ஒற்றுமையை வளர்க்குது, அவரிடத்துல ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்துது. எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை! தீமைக்கு தீமை என்பது பகைமையை பெரிதாக்கும், தீமைக்கு நன்மை என்பது நட்பை உருவாக்கும். கோபத்திற்கு கோபம் என்பது பிரச்சனையை அதிகரிக்கும், கோபத்திற்கு அமைதி என்பது நல்லிணக்கத்தை உருவாக்கும். தீமைக்கு தீமை என்பது பகைமை என்றால் தீமைக்கு நன்மை என்பது நட்பு. இந்த மாதிரி நட்போட நடக்கக்கூடிய நன்மை செய்யக்கூடிய விஷயம் நம்ம இடத்துல இருக்க பலவீனமாக யோசிக்கிறோம். அவர் எனக்கு கெட்டதுதானே செய்யறாங்க, நான் அவருக்கு நல்லதை நினைச்சா என்ன பலவீனமானவளா அவங்க நினைச்சிருவாங்களே நம்ம நினைக்கக்கூடிய மக்களா இன்னைக்கு இருக்கிறோம். ஆனா அது பலவீனம். எந்த விதமான செயலையும் நன்மையை நாடி நம்ம செய்யக்கூடிய எந்த அமையுமே எந்த செயலுமே நம்ம இடத்துல பலவீனமான ஒரு செயலா இருக்காது. இத பத்தி ரசூலா அவர்களுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை நம்ம நினைச்சு பார்த்தோம்னா எவ்வளவு இன்னல்கள் எவ்வளவு கஷ்டங்களை ரசூலா அனுபவிச்சிருந்தாலும் கூட ரசூலாவுடைய நல்லடத்தை, ரசூலாவுடைய பொறுமை, ரசூலாவுடைய சகிப்புத்தன்மை, ரசூலாவுடைய கோபத்தை கட்டுப்படுத்தும் தன்மை, ரசூலாவுடைய மன்னிக்கும் தன்மை நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நிச்சயமான பலமா நமக்கு இருக்கு. ரசூலா கோபத்தை பத்தி பேசும்போது ஃபர்ஸ்ட் ஒரு மனிதன் தனக்கு தீமை நடக்கும்போது அவன் செய்ய வேண்டிய முதல் விஷயம் கோபத்தை கட்டுப்படுத்துறது. அதுல மேல இந்த அளவில் இருக்கக்கூடிய நம்ம எல்லாருமே கோபம் விடக்கூடிய விஷயம் அதுதான். நம்ம பழக்கத்துல சொல்லுவாங்க ஆத்திரக்காரனுக்கு புத்தி மாற்று. ஒரு மனிதனுக்கு கோபம் ஏற்படும்போது அவன் என்ன பேசுறான், என்ன செய்யறான், யாரிடத்துல பேசுறான், எப்படி நடந்துக்கிறான் அத்தனையுமே மறந்து தண்ணியை மறந்த ஒரு மனிதனா மாறினான். இது அவனை தீமையான பலன்களை கொண்டு போய் விடும். இந்த கோபத்தை பத்தி ரசூலா சொல்லும்போது பிறரை வீழ்த்துபவன் வீரன் இல்லை. அழகான ஹதீஸ் ரசூலா சொல்றாங்க, ஒரு வீரன் என்பவன் பிறரை அடிச்சு தூக்கி போட்டா அவன் பெரிய வீரன் கிடையாது. இன்னும் சரீரன் அவன் எப்படிப்பட்டவனா, அந்த வீரன் தான் எப்படி இருப்பான்னா எங்களுக்கு நெசவு தன்னை கட்டுப்படுத்த தெரிந்தவன். எப்போ இந்த தன்னுடைய கோபத்தின் போது எவன் ஒருவன் தன்னை கட்டுப்படுத்த நினைக்கிறானோ, கட்டுப்படுத்த தெரியுறானோ, கையால தெரியுதோ அந்த கோபத்தை, அவன் தான் உண்மையான வீரன் ரசூலா சொல்றாங்க. இன்னும் பார்த்தோம்னு சொன்னா ரசூலா இந்த கோபத்தை பற்றி சொல்லும் போது ஒரு மனிதர் ரசூலா இடத்துல வந்து கேட்கிறார், அரசி எனக்கு ஏதாவது அறிவுரை சொல்லுங்க ரசூலா கேட்கிறார். ரசூலா உடனே சொன்னாங்க, நான் கோபப்படாது. திருப்பியும் கேட்கிறாரு, அரசி
அது எந்த அளவுக்கு நமக்கு தீமையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு செயலாக இருக்கும். ரசூலுடைய வாழ்க்கை வரலாறுல மக்கா வெற்றியை பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். நிறைய விஷயங்கள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். மக்கா நகரத்துல பிறந்து வளர்ந்து அங்க ஒரு செல்வ செழிப்பான உள்ள நல்ல பேருல மருத்துவமனைகளுக்கு பேர் எடுத்த அந்த ஊர்ல இருந்து அல்லாஹ்வுல ரசூலுல்லாஹ் ஏற்றுக்கிட்டாங்க. தீனை எட்டி வைக்க போறவங்கிறதுக்காக அடிச்சு வரப்பட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த நாட்டை வாழ முடியல. நாடு கிடந்து இந்தியா செஞ்சு போறாங்க. மதீனாவுக்கு போறாங்க. மதீனாவுல அவங்களுக்கு அமோகமான வரவேற்பு கிடைக்குது. அல்லாஹ் ஒரு நாளடைவுல மக்காவை வெற்றி கொள்ளும் பாக்கியத்தை ரசூலுல்லாஹ் கொடுத்தாங்க. அப்போ இந்த ஊர்ல இன்னைக்கு தலைவர்கள் இருக்காங்க. நம்மளே இருக்கிறவங்க எடுத்துக்கோங்க. நமக்கு ஒரு தீமை செஞ்சுட்டே இருக்காரு. அவர் நமக்கு கீழே கட்டுப்பாட்டுக்குள்ள வராருன்னா அவரை என்னெல்லாம் பண்ண முடியும்னு யோசிப்போம். அவரை எப்படி எல்லாம் பெருமைப்படலாம்னு யோசிப்போம். அவரை எப்படி எல்லாம் இன்னல்களுக்கு ஆளாக்கலாம்னு யோசிப்போம். ஆனா கண்மணி நாயகன் எவ்வளவு இன்னல்களையும் கஷ்டங்களையும் கொடுத்த அந்த மனிதர்களுக்கு கூட அந்த மக்காவாசிகளுக்கு கூட பொறுமையின் மூலம் அழகான பதில சொன்னாங்க. நன் நடத்தை மூலம் பதில் சொன்னாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு நன்மைகளை அவங்களுக்கு பண்ண முடியுமோ அவ்வளத்தையும் பண்ணாங்க. இது அல்லவா மார்க்கம், இது அல்லவா படிப்பினை. தாயின் சமூகத்தை பத்தி நம்ம கேட்டிருக்கோம். ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே ஒரு அர்த்தம் இருக்கு. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே தியாகம், ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையே பொறுமை, அவருடைய வாழ்க்கையே ஒரு முன்னத வழிகாட்டுதல். இப்ப இருக்கும்போது தாயின் சம்பவத்தை பத்தி நம்ம எல்லாருக்கும் படிச்சிருக்கோம். தன்னை முதல்ல சீர் செய்யறாங்க சொன்னா தன்னுடைய குடும்பத்தாருக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் வீணை எட்டி வைக்கிறதுனா தாயின் நகரத்துக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் முக்கியஸ்தர்கள் எல்லாரையும் அழைச்சி இந்த வீணை எட்டி வைக்கிறாங்க, மாற்றத்தை எடுத்து சொல்றாங்க. அதுக்கு பதிலுக்கு அந்த மனிதர்கள் என்ன செஞ்சாங்க சொன்னாங்க. இந்த மார்க்கத்தை ஏற்றுக்காத ஒரு நிலை மட்டும் இல்லாம அங்க இருந்த மனிதர்களையும் சிறுவர்களையும் தூண்டிவிட்டு அவங்களை இன்னல்களுக்கு ஆளாக்கி கண்ணால அடிச்சு ரத்தம் வழியக்கூட நிலையில அவங்க நடத்துறாங்க. அப்படிப்பட்ட ஒரு நிலையில அந்த பாலைவனத்துல ரசூலுல்லாஹ் கடந்து போறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லும்போது ஒரு நிலை பின்தொடரும். ரசூலுல்லாஹ் எங்க போனாலும் ஒரு நிலை பின்தொடரும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க என்ன பாக்குறாங்க, நாங்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அரியாசனத்துல போறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலத்தோட யாரு இருக்கா? நிலைகளுக்காக அல்லாஹ் நியமிக்கப்பட்ட ஒரு மாணவர் நிலை இருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உங்களுடைய இந்த நிலை குறித்து அல்லாஹ் ரொம்ப வேதனைப்படுறா. அதனாலதான் இந்த மலையினுடைய மரத்தை இங்க அனுப்பினா நீங்க ஓடு சொன்னீங்கன்னா அவர் நீங்க சொன்னதை செய்வாரு. அவர் கேட்கிறாரு, நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க விரும்பினா இந்த மலைகள் இரண்டையும் ஒன்னா சேர்த்து இந்த சமுதாயத்தையே நான் அமைச்சிடணும். ரசூலுல்லாஹ் நினைச்சிருக்கிறாங்க, இன்னைக்கு நம்மள ஒருத்தவங்க காயப்படுத்திட்டாங்கன்னா நம்மளுக்கு அதுக்கு திருப்பி காயப்படுத்துறதுக்கு சக்தி வேணா நம்ம விடுவாங்க. இன்னைக்கு அவங்க நம்பிக்கையா பண்ணிட்டு தான் அவரை வழியில பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு நிலை. ஆனா ரசூலுல்லாஹ் அப்படி செஞ்சாங்க, சரி வேணா விட்டுடுங்கன்னு. அதனுடைய முடிவு என்னவா இருக்கும்? அவங்க இருக்கக்கூடிய வழிபாடுறவங்க யாராவது அல்லாஹ்வை ஏற்று இஸ்லாத்துக்கு வருவாங்கல்ல, அந்த செயலுடைய முடிவுங்கிறது நன்மைக்கு வழிகாட்டுதலா இருந்துச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமை, ரசூலுல்லாஹ்வுடைய கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை, மாஷா அல்லாஹ். இன்னும் பாத்தீங்கன்னா அல்லாஹ் சொல்றாங்க, அல்லையில எழுதிக்கோ சராய்கள் வராய். இந்த முன்னணியா எப்படி இருந்தாங்கன்னா அவருடைய செல்வ செழிப்பான நிலையிலும் வறுமையிலும் தன்னுடைய செல்வத்தை அல்லாஹ்வுக்காக செலவிடணும். அப்படிப்பட்ட ஒரு அடியானா இருக்காங்க. என்ன செய்யணும், ஒரு காத்திருந்தல் கடவுள் கோபத்தை கட்டுப்படுத்துவான்னு சொன்னாங்க. ஒரு மனிதன் நல்லடியானா நல்ல ஓமியமா அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குள்ளேயே அவன் இருக்கான்னா முதல்ல என்ன செய்யலாம், அவனுடைய வறுமையிலையும் அவனுடைய செழிப்பிலையும் வீடுக்காக செலவு பண்ணணும், அல்லாஹ்வுக்காக செலவு பண்ணணும். ரெண்டாவது என்ன, ஒரு காத்து மீனம் போகணும், கோபத்தை கட்டுப்படுத்துவான். ஒரு ஆசைனா அணிந்தான் மனிதர்களை நிரூபிப்பான். அழகான முறையில் அவங்க சொல்லி பார்க்கிறான். ஒரு கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மனிதன், மனிதர்களை மன்னிக்கக்கூடிய மனிதன். அல்லாஹ் சொல்றான், நன்மை செய்வதைதான் நாம் நேசிக்கிறோம். அப்போ அல்லாஹ்வுக்கு நேசத்துக்குரிய ஒரு மனிதனை நம்ம இருக்கணும்னா இந்த கோபங்கிறது அதை எந்த அளவுக்கு தடை செய்ய
கட்டுப்படுத்தணும், பிறரிடத்துல நல்ல விதமா பேசணும், நன்மையை நாடணும் அப்படிங்கிறது முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல, உலக மக்கள் அனைவருக்கும் உளவியல் ரீதியான அதிகாரிகள் கண்டுபிடிக்கிறாங்க. ஒரு மனிதனிடத்துல ஒரு 4 விஷயங்கள் இருக்கும். அந்த 4 விஷயங்கள் எவரிடத்துல இருக்கோ அவன் தன்னையும் சீர் செய்யலாம், தன் குடும்பத்தையும் சீர் செய்யலாம், இந்த ஒட்டுமொத்த சமுதாயத்தையும் சீர் செய்யலாம். அப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்கும். அது என்னன்னா முதல்ல மன்னிப்பு. ஒரு மன்னிக்கக்கூடிய ஒரு தன்மை, பிறர் செய்த தவிர மன்னித்து விடக்கூடிய தன்மை ஒரு மனிதனிடத்தில் இருந்தா அவன் ஒரு சிறந்த மனிதனா இருப்பான். அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா கம்பேஷன், இணக்கம். ஒரு சக மனிதனா தன் குடும்பத்துல இருக்கவங்க இறக்கம் காட்டணும், நட்பு வட்டாரத்துல இறக்கம் காட்டணும், தனக்கு கீழே வழியினர்கள் இடத்துல இறக்கம் காட்டணும், தன் சமுதாயத்திடத்துல இறக்கம் காட்டணும். இந்த மாதிரி ஒரு இறக்க நடைமுறையை அவரை ஒரு நேர்மையுடைய மனிதனாக மாற்றும். நாலாவது பார்த்தோம்னா செல்ஃப் கண்ட்ரோல். சுய கட்டுப்பாடு. ஒவ்வொரு செயல் செய்யும் போதும் தன்னையே ஒரு மனிதன் அடர்த்தியாக கற்றுக்கொண்டாங்கன்னா அவன் அனைத்து விஷயங்களும் கையாள தெரிஞ்சவன் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு மனிதன் வாழக்கூடிய சமுதாயமானது இன்னும் நிறைந்ததா இருக்கும், பொறுமை நிறைந்ததா இருக்கும், நன்மை நிறைந்ததா இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த நன்மை கூட ஒரு மனிதன் எதுல ஆரம்பிப்பான். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு குடும்ப வாழ்க்கை. ஒரு குடும்பம் என்ற ஒரு கட்டமைப்பு 2 விஷயங்கள்ல தொடக்க புள்ளியா இருக்கு. அது என்ன? கணவன் மனைவி உறவு. கணவன் மனைவி உறவு இன்றைய காலத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கணவன் மனைவி உறவை பற்றி இன்றைய காலத்துல நம்ம எடுத்துக்கிட்டோம்னா பொறுமையாகவே இல்லாத ஒரு சூழ்நிலையாக உள்ளது. சிறப்பணியணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நான் அனுமதிக்கிறதா இருந்தா, அதாவது அடுத்தபடியா யாருக்கு இந்த பொருளாக கொடுத்திருக்கேன், அதாவது சிறப்பணியணுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை கோட்பாடு. ஆனா வேற யாருக்குமே சிறப்பணிய கூடாதுங்கிறது நம்மளுடைய வாழ்க்கை கோட்பாடு. அப்போ நீங்க சிறப்பணியணும் ஒரு விஷயத்தை அனுமதிக்கிறதா இருந்தா சொல்றாங்க கணவனுக்கு சிறப்பணி பற்றி அனுமதிச்சிருக்காரு. அப்ப எவ்வளவு ஒரு உன்னதமான உறவு. ஒரு கணவன் என்பவன் தன்னுடைய சந்தோஷத்தை குறைச்சி, தன்னுடைய மகிழ்ச்சியை குறைச்சி, அந்த குடும்பத்துக்காக, அந்த மனைவிக்காக, அந்த பிள்ளைக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வாழ்வாதாரத்தை ஈட்டவும், தன்னுடைய குடும்பத்தை ஆனவர்களை பார்த்துக்கவும் பல இன்னல்கள், பல கஷ்டங்களை அனுபவிக்கிறாங்க. அதை எண்ணி பார்க்கக்கூடிய மனைவிமார்களே இருந்தலாம் அப்படின்னு நினைச்சு பார்க்கணும். கணவன் ஒரு வார்த்தை பேசினா நான் 4 வார்த்தை பேசுறேன். இப்ப பேசன் ஆயிடுச்சு. என்ன பேசணும்னா கணவன் அடிக்கிறது. கணவன் ஒரு அடி அடிச்சா திருப்பி நான் 3 அடி அடிப்பேன். வேற எப்படி என்ன அடிக்கலாம்? எதுக்கான உரிமையே போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு நிலையில தான் இன்னைக்கு இருக்கிறாங்க. அது பேஷனா? அது அழகா? அவருடைய வாழ்க்கை ஒட்டுமொத்த வாழ்க்கையும் எதிரே நம்ம அதான் மனைவியாக்கி கொடுத்தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக்கி கொடுத்தான், இந்த பிள்ளைகளை கொடுத்தான், இந்த குடும்பத்துக்காக அதிகமான முறையில் அவங்களுடைய வாழ்க்கையில செலவிடக்கூடிய நிலையா இருக்காங்க. கணவன் இடத்துல ரொம்ப பேருமையோடு வாழக்கூடிய, பொறுமையோடு வாழக்கூடிய பெண்களா நம்ம இருக்கணும். அடுத்தது குழந்தைகள் இருக்கு. முக்கியமா நம்ம கோட்டையிடக்கூடிய ஒரு பெரிய விஷயம், குழந்தைகிட்ட ஒரு எப்படி நடக்கணும்னு இன்றைய தாய்மார்கள், இன்றைய பெற்றோர்கள், தந்தைமார்கள் காமிக்கிறதே கிடையாது. தாயை கேட்டா தந்தை வர சொல்லுவாங்க, நான் நல்லா தான் வளர்க்கிறேன், அவர் கொடுத்தவங்க சொல்ல முடிச்சு. ஒரு கணவன் சொல்லிக்கிறாங்க, நான் அவனை படிக்க வைக்கணும், கஷ்டப்பட்டு அவனை வளர்க்கணும்னு நான் போராடிக்கிட்டு இருக்கேன், இதுல விட்டுட்டு போன என் பிள்ளைய உண்டாக்கிட்டேன். இப்படி குறை சொல்லக்கூடிய மனிதர்களை தான் நம்ம பார்க்கிறோம். ஆனா ஒரு குழந்தைய ஒரு சாலியான, சங்கை மிக்க, தத்துவமான ஒரு பிள்ளையா வளர்த்தெடுக்கணும். அந்த பிள்ளை நன்மையின் பாதையில போகணும், தீமையின் பாதையை பக்கம் போகக்கூடாதுங்கிறது பெற்றோர் இருவரிடமும் இருக்கு. அழகான முறையில பிள்ளையை வளர்த்தெடுக்கணும். இந்த அளவுல அதிகமா பிள்ளைகளுக்குள்ள கனிவுங்கிற ஒரு விஷயத்த நம்ம காட்டவே கிடைக்கும். கோபம், அடக்குமுறை, நம்ம நினைக்கிற எல்லாத்தையும் நம்ம பிள்ளைகளை துணிக்கிறது. இப்படிப்பட்ட பெற்றோர்கள் வளர்க்கக்கூடிய குழந்தை நாளைக்கு என்னதான் வளர்ந்து நிற்கும்? ஒரு மூர்க்கனா,
ஒரு மனிதனா பிறருடைய நலனை நினைச்சு பார்க்காத ஒரு மனிதனா வந்து நிற்பான். சரி, கணவன் மனைவி உறவை பத்தி பார்ப்போம். அடுத்தது குழந்தை எப்படி வளர்க்கணுங்கிறத பார்ப்போம். மூணாவது இந்த உறவை செய்யக்கூடிய தவறு என்பது, ஒரு தவறு ஒரு இடத்துல நடக்குதுன்னா அந்த தவறை சுட்டி காட்டுறது இல்லை, தவறை திருத்துறது இல்லை, அந்த தவறு செய்த மனிதனை பார்க்கிறது. ஒட்டுமொத்த நம்மளுடைய கவனமும் என்னவா இருக்கும்னா அந்த தவறை செஞ்சவர் மேலேயே இருக்கும். அப்புறம் எப்படி அந்த தவறுல மாற்றம் ஏற்படும், அது எப்படி நன்மையின் பாதையை நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அப்படிப்பட்ட மக்களை நம்ம இருக்கக்கூடாது. அடுத்தது ஒரு முக்கியமான ஒரு வழிகாட்டுதல் இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்காங்க, சமூக ஊடகங்கள் மூலம் சண்டை. அந்த சமூக ஊடகங்கள் மூலம் சண்டைங்கிறது இன்னைக்கு எந்த அளவுல இருக்குன்னா, தன்னுடைய தனி மனித வெறுப்பு, தனி மனித எண்ணம்ங்கிறது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்லயும் ட்விட்டர்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் அவங்க பதிவிடுறாங்க. இன்னைக்கு ஒரு கஷ்டம் ஏற்படுது, அவங்களுக்கு ஏதோ மன உளைச்சல் வேலை இருக்கு, உடனே ஒரு ஸ்டேட்டஸ் போடுவாங்க. இவர் போட்டுருவாரு, என் வாழ்க்கையே வீணா போச்சு, என்னை சுத்தி எல்லாமே செஞ்சானா இருக்கு, நான் எல்லாம் வளரணும்னு யாருமே நினைக்க மாட்டேங்குது, என்னுடைய வாழ்க்கையே வீணா போச்சு, என்னை சுத்தி இப்படியோட பிரபலமான பார்வைகள் இருக்குது. இதை யாரு பார்க்கணுமோ அவங்க பார்த்துருவாங்க. அவங்க உடனே பதில் சொல்லுவாங்க, தூற்றுவார் போற்றட்டும், போற்றுவார் போற்றட்டும், நான் நம்புறேன். இவர் உண்மையில போய் பார்த்துட்டு இருப்பார்ல, அவருக்கு ஒரு தண்ணீரமான ஒரு உற்சாகம் வரும். அவர் கையில செல்வ யாரும் கொடுத்துக்க மாட்டாங்க, தீர்ப்பு சொல்ல சொல்லிருக்க மாட்டாங்க. ஆனாலும் ஒரு தீர்ப்பு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, இன்ஸ்டாகிராம்ல ரெண்டு பைத்தியமும் சண்டை போட்டுக்கிட்டு, ஆனா நாளைதான் தெளிவா இருக்குன்னு ஒரு பதில் போடுவோம். அப்ப இந்த ஒரு தனிய மனித வெறுப்பு, தனி மனித எண்ணங்கிறது எவ்வளவு ஒரு தீமையான பாதையில பகுதி நம்ம நிற்கக்கூடியதா இருக்கு. அந்த சென்று பத்தான அமுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் சிந்திச்சிருந்தா இப்படிப்பட்ட ஒரு அவல நிலை ஏற்படாது. அடுத்ததா பார்த்தோம்னா, பொறுமையா போன்னு சொல்றாங்க. அப்ப அநீதியை பார்த்துட்டு நம்ம பொறுமையா போகிற மாதிரி யோசிக்க கூடாது. ஏன்னா பொறுமைங்கிறது ஒரு நல்ல குணம். கோபத்தை கட்டுப்படுத்துன்னு சொல்லிட்டாங்க. நம்ம ஒரு சாலையில கடந்து போறோம், ஒரு பெண்ணை கடற்கரையில ஒரு தோலை தூக்கி போட்டுட்டு போறோம். ஆனா என்ன விட பெருமையா இருக்க சொன்னாங்க, என்ன கோபத்தை கட்டுப்படுத்த சொன்னாங்க, அவன் மேல நான் கோபப்படணும் போல இருக்கக்கூடாது. கோபம் எந்த இடத்தில் அவசியமானதோ அந்த இடத்தில் மட்டும் செய்யணும். ஒரு அம்மா கிட்ட ஒரு பரிசு அடிச்சுட்டு போறாங்க, நம்ம பக்கத்துல நிக்கிறோம், இல்லம்மா பொறுமையா இருங்க, கோபப்படக்கூடாது, அவன் பரிசு அடிச்சுட்டு போனா போகணும்னு சொல்லி வேடிக்கை பார்த்தா நம்மள போல ஒரு முட்டாள இருக்கு. அழகு கோபம் என்பது அவசியமான ஒன்று அப்படின்னாலும் அது எல்லா இடத்துக்கும் தெரியாது. எந்த இடத்துல நம்ம தட்டி கேட்கணுமோ அந்த இடத்துல தட்டி கேட்கணும், எந்த இடத்துல நம்ம பொறுமையா போகணுமோ அந்த இடத்துல பொறுமையா போகணும். நீதியை நிலைநாட்டுவது என்பது ஒன்று என்றால் பழிக்கு பணி வழங்குவது என்று வேறுங்க. இந்த ரெண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணி பார்த்து தெரியக்கூடிய மனிதர்களா நம்ம இருக்கணும். இதை பத்தி தான் அண்ணா சொன்னா, இறுதியில் உருவாக்குறது தப்பும். அதாவது நீதி செலுத்துங்கள், நீதி செலுத்துவதை அல்லாஹ் நேசிக்கிறான்னு சொன்னாங்க. அல்லாஹ் சொல்லிட்டு இந்த நீதி செலுத்துறது, இந்த நீதிக்கிறத பத்தி பேசுவாங்க. அல்லாஹ் நீதிப்பை பத்தி அழகா சொல்றான், அவர்கள் அவர்களை நீதித்து விட்டு கிடக்கும். யார அவர்களை அவர்கள் நிறுத்தி விட்டுவிடக்கும். அண்ணால் இவர்களை நிறுத்துவதும் அண்ணால் நம்மளை மன்னிக்கணும்னா நம்ம பிறரை மன்னிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அண்ணா நம்மளை நேசிக்கணும்னா பிறர் நம்ம நேசிக்கக்கூடியவங்களா இருக்கணும். அண்ணாவுடைய கோபம் நம்ம மேல படக்கூடாதுன்னா நம்ம பிறரிடத்துல கோபத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மக்களா இருக்கணும். எதிரே இருக்கக்கூடியவங்க, கோபப்படக்கூடியவங்க, தீமை செய்யக்கூடியவங்களோட நிலை, அவங்களுடைய நிலையை நம்மளால தீர்மானிக்க முடியுமா? முடியாது. ஆனா நம்மளுடைய நிலையை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா அல்ல நமக்கு கொடுத்துருக்கான். என்ன பார்த்தோம் சொன்னா, அல்லாஹ்வுடைய கருணை கோபத்தை வென்றிருக்கிறது. இஸ்லாம் சொல்றாங்க, இன்னல்லாஹ் ரஃபீக்குல் இருக்கான். அல்லாஹ் எப்படிப்பட்ட கருணையாளன்னா, தன்னுடைய அடியானுக்கு செய்யக்கூடிய அத்தனை செயல்களிலும் யாரு நன்மைகளை வழங்கக்கூடிய கருணையாளன். அல்லாஹ்வுடைய கருணை என்பது கோபத்தையே விடுவிச்சுன்னு சொன்னாங்க.
அதை 10 மடங்காக அவனுக்கு நான் தரேன். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் எவ்வளவு கருணையானவன், அல்லாஹ் எவ்வளவு மேலானவன். அதே அல்லாஹ் சொல்றான், இன்னும் நான் அதிகரிச்சே கொடுப்பேன். அதெல்லாம் என்ன செய்யணும், 10 மடங்கு கொடுத்தா அதுக்கு மேலேயே கொடுப்பேன். அதையும் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், செய்யட்டும் ஒரு மனிதன் தீமையை செய்ய நாடினான் செய்யட்டும் ஒரு தீமையுடைய பாவத்தை தான் நான் தரேன். அப்போ ஒரு மனிதன் ஒரு நன்மை செஞ்சா 10 மடங்கா தானே, ஒரு தீமை செஞ்சா ஒரு தீமையுடைய பாவத்தை தான் தரணும். இது நம்ம வைத்திருக்கக்கூடிய பாடம். நன்மையும் தீமையும் சமமாகாத இந்த பாடத்துல பேச வந்தாங்க. அப்ப நன்மைக்கு கிடைக்கக்கூடிய கூலியையோ தீமைக்கு கொடுக்கக்கூடிய கூலியையோ அல்லா ஒரே நிலையில வச்சிருக்காங்க. நம்மளுடைய நிலை என்னவா இருக்கும்? நரகவாசிகளா, தோல்வி அடைந்தவர்களா, தீமை செய்தவர்களா? நம்மளுடைய நிலை மாறும். அல்லாவுடைய பெருமையால, அல்லாவுடைய ஆற்றலால, அல்லாவுடைய அன்பால இது எல்லாமே மாறுது. ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில தன்னை சீர் செய்யணும் நினைச்சா இஸ்லாம் என்ன அவருக்கு சொல்லுங்கிறத முதல்ல பார்த்தோம்னா தீமைக்கு எதிராக நன்மையை எடுத்து வைக்க சொல்றது மட்டும் இஸ்லாம். கோபத்திற்கு பதிலாக பொறுமையை எடுத்து வைக்க சொல்லும் மட்டும் இஸ்லாம். பகைக்கு பதிலாக மன்னிப்பை எடுத்து வைக்க சொல்லும் மட்டும் இஸ்லாம். அனைத்து நீதிக்கு பதிலாக நீதியை நிலைநாட்ட சொல்லும் மட்டும் இஸ்லாம். இதுதான் இஸ்லாத்தின் நிறுவனம், இதுதான் இஸ்லாத்தின் அழகு. ஒரு மனிதன் தன்னை சீர் செஞ்சுக்கணும்னா அன்றாட தன்னுடைய வாழ்க்கையில ஒரு 7 விஷயத்தை கடைபிடிச்சாலும் அவன் வெற்றுவான். அது என்னென்ன? கோபம் ஏற்படும் போது தன்னை கட்டுப்படுத்த அமைதியா போகணும். ஒரு தவறு நடக்குதுன்னா அந்த தவறை தன் வாழ்நாள் முழுக்க அவன் செய்யக்கூடாதுங்கிற எண்ணக்குள்ள வாங்கணும். முடிந்த இடத்தில் மனிதர்களை நிமித்த கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மால் முடிந்த அளவுக்கு நன்மைகளை செய்ய துணையுடையவர்களாக வாழ வேண்டும். முக்கியமா பார்த்தோம்னா குடும்பத்துல கடுமையான வார்த்தைகள் எதுவும் பயன்படுத்தக்கூடாது. மனைவி இடத்துல, கணவன் இடத்துல, குழந்தைகள் இடத்துல, தன் பெற்றோர்கள் இடத்துல, தன் குடும்பத்தார்கள் இடத்துல அழகான சொற்களையே ஒரு மீதும் பேசும். பேஸ்புக், ட்விட்டர் போன்ற எந்த வலைதளங்களிலும் தன்னுடைய பகையை பதிலாக ஒரு மனிதனா வாங்கணும். ஒருத்தர் மேல கோபம் வந்தா அதை அழகான முறையில, கனிவான முறையில, முழுமையான முறையில அவரிடத்துல சொல்லி கொடுக்கக்கூடிய நிலைமையா இருக்கணும். இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சிறப்பான ஒரு நிலை இருக்கு, சுய பரிசோதனை. ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் தன்னைத்தானே சுய பரிசோதனை செய்யக்கூடிய மனிதனா இருக்கணும். இன்னைக்கு நான் இந்த செயல்னால, இன்னைக்கு நான் செஞ்ச இந்த செயல்னால, நான் பேசின பேச்சினால என்னும் அருகில் உள்ளவங்க யாரெல்லாம் பாதிக்கப்பட்டாங்க, யாரெல்லாம் நன்மை அடைஞ்சாங்க, இன்னைக்கு நான் என்ன தவறு செய்யணும், அதை நாளைக்கு நான் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சுய பரிசோதனை. இந்த அளவுல அதிகமா ஒரு விஷயம் பரவாயில்ல காணப்படுது. என்னன்னு பார்த்தோம்னா அமல் என்ற பெயரில் பலவிதமான பிதாக்கள், ஒவ்வொரு பிதாக்கான விஷயத்தை செய்யக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் என்ன நினைப்பா, எனக்கு தீமை கிடைக்குது, நான் விளையாட்டு செய்யணும்னு ஆசையோட அவன் செய்வாங்க. கிடையாது. முழுக்க எனக்கு எவ்வளவு அமல் கிடைக்குது, ஆனா 2 பொருள் சொன்னா நான் 4 பொருள் பெருமையில பெறுவேன். ஆனா அதை அதிகம் செஞ்சுக்கணும். 6:30 மணிக்கு நீ நோக்கு திறக்கக்கூடிய நேரம்னா அல்ல எதை எதிர்பார்ப்பான், என்னுடைய அடியான் பசியை உறுத்து, தாகத்தை உறுத்து, என்னுடைய நோக்கு திறக்கும் நேரம் எப்ப வரும், என்னுடைய ரத்து எனக்கு எப்ப அனுமதிப்பான ஆசை போட முடியும், அதை எதிர்பார்த்துவாங்க. அல்ல அந்த மாதிரி ஒரு மக்களா நம்ம இருக்கோம். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் செய்யக்கூடிய தீமைகள் அனைத்தையும் சரி செய்து, பிறரிடத்தில் நலத்தை நாடி, கோபத்தை குறைத்து, நன்மையை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையை சரி செய்யும் உண்மைக்களாக உங்களையும் மிகவும் ஏற்படுகிறார் என்று கூறி எனது உரையை நிறைவு